வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெள்ளப்படுதல். இந்த வெள்ளப்படுதல ஹோமியோபதியில எவ்வளோ நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த வெள்ளப்படுறது இங்கிலீஷ்ல லுக்கோரியா அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாவே நமக்கு பெண் உறுப்புல இருந்து ஒரு செக்ரீஷன் மாதிரி நமக்கு வரும். ஒரு டிஸ்சார்ஜ் வரும். அது நமக்கு கலர்லெஸ்ஸா இருக்கும். நமக்கு வாட்டரியா இருக்கும். தண்ணி மாதிரி இருக்கும். லைட்டா ஸ்டிக்கியா இருக்கும். இது நார்மல். பார்க்கிறதுக்கு ஒரு தண்ணி மாதிரி இருக்குது நார்மல். கொஞ்சம் எப்பயுமே நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். நமக்கு எப்பப்பெல்லாம் நம்ம போற அந்த டிஸ்சார்ஜ் நமக்கு ஒரு அரிப்பு உண்டு பண்ணுது, இல்ல போகும்போது சூடா இருக்கு நமக்கு, இல்ல பாக்குறதுக்கு தயிர் மாதிரி இருக்கு, இல்ல பால் மாதிரி வெள்ளையா இருக்கு, இல்லாட்டி கலர் கொஞ்சம் சளி மாதிரி கொஞ்சம் மஞ்சளாவோ பச்சையாவோ அந்த மாதிரி கொஞ்சம் போகுது, திக்கா இருக்கு, வாடை வருது உங்களுக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் இருக்கு, ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். யூஸ்வலா இந்த வெள்ளப்படுறதுன்னு சொல்றோம் இல்லையா, இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுல எதுவுமே இருக்காது, டெட் செல்ஸ் மாதிரி தான் இருக்கும். நமக்கு நிறைய வெள்ள அணுக்கள் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ணுது. நமக்கு ஒரு சளி பிடிச்சிருக்கு, ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா சில பேருக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிருமியா இருந்ததுன்னா நிறைய பெண்களுக்கு அந்த டைம்ல உங்களுக்கு சளி பிடிக்கிறதோட சேர்த்து வெள்ளப்பட்டுட்டே இருக்கும். உங்களுக்கு அது எல்லாமே உங்களுக்கு அந்த டெட் செல் WBC செல்ஸ் தான் உங்களுக்கு ஃபைட் பண்ணி உங்களுக்கு டிஸ்சார்ஜா வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய போச்சுன்னா நமக்கு ரொம்ப பாடி வீக் ஆயிடும். சில பேருக்கு ரொம்ப இந்த மாதிரி அடிக்கடி வெள்ளப்படுறதுனால சில பேருக்கு முதுகு வலி சில பேருக்கு இருக்கு, ரொம்ப போகுது, அதனால முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா, எனக்கு அந்த இடத்துல அரிப்பு எடுக்குது, ரொம்ப அரிப்பு எடுக்குது, கரெக்டா மென்சஸ்க்கு முன்னாடி ரொம்ப கெட்டியா துர்நாற்றம் வர அளவுக்கு வருது சில நேரத்துல. சோ அது ரொம்ப ஸ்மெல் ரொம்ப வருது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடி வயிறு எனக்கு சூடா இருக்க மாதிரி இருக்கு, அடி வயிறு ரொம்ப வலிக்குது. ஒவ்வொரு தீட்டு வர்றதுக்கு நடுவுல சில பேருக்கு நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எப்ப இது ரொம்ப கவனமா இருக்கணும்னா, ரொம்ப நார்மல் எப்படி இருக்கும்னு சொன்னா இல்லையா, அதை தவிர்த்து மத்த இதெல்லாம் நமக்கு வாடை வருது, எரிச்சல் இருக்கு, ஒரு இச்சிங் இருக்கு, நமக்கு அந்த கலர் மாறுது, ரொம்ப உங்களுக்கு தயிர் மாதிரியோ பால் மாதிரியோ கலர் பச்சையா மஞ்சளா இல்லாட்டி ரொம்ப வெள்ளையா அடிக்கடி கெட்டி கெட்டியா போகுது, நமக்கு ரொம்ப இந்த பேண்டேஜையும் தாண்டி பாவாடை இந்த மாதிரிலாம் நனையுது, அந்த அளவுக்கு வாடையும் ரொம்ப இருக்கு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் நமக்கு இருக்கு அப்படின்றது அர்த்தம். யூஸ்வலா எந்தெந்த டைம்ல நமக்கு நார்மலா இந்த வெள்ளப்படுறது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மென்சஸ் வர்றதுக்கு சில கொஞ்சம் டைம்க்கு முன்னாடி சில பேருக்கு வெள்ளப்படுறது இருக்கும். சோ மென்சஸ் வந்துருச்சுன்னா நார்மல் ஆயிடும். அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேருக்கு வெள்ளப்படுறது இருந்துட்டே இருக்கும். லோக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரத்தம் கலந்து கொஞ்சம் போற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கு, வலிச்சு வலிச்சு போகுது, ஆனா பெயினும் இருக்கு, வாடையும் வருது அப்படின்னா யுட்ரஸ்ல சம் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். சோ அதனால நம்ம அந்த டைம்ல நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதே மாதிரி மென்சஸ் ஃபர்ஸ்ட் வர டைம் அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே அந்த மெனார்கி டைம், அதாவது ஏஜ் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய செக்ரீஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அந்த வீக்னஸ் உங்களுக்கு அந்த இடத்துல உள்ள நம்ம டெஃபிஷியன்சினால கூட சில பிள்ளைங்களுக்கு ரொம்ப அதிகப்படியா வெள்ளப்படுறது இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இன்ஃபெக்ஷனை தாண்டி உங்களுக்கு நமக்கு என்ன வீக்னஸ் என்ன டெஃபிஷியன்சி அவங்களுக்கு இருக்கு, அதை பேஸ் பண்ணி நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும் போதும் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இதே மாதிரி நமக்கு ரொம்ப அரிப்பு எடுக்குது, ரொம்ப உங்களுக்கு வெள்ளையா பால் மாதிரியோ தயிர் மாதிரியோ திட்டு திட்டா தெரிஞ்ச மாதிரி போகுதுன்னா இது உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால நமக்கு இந்த ப்ராப்ளம் வெள்ளப்படுறது ஒவ்வொரு இன்ஃபெக்ஷன் டைப்பும் வெள்ளப்படுறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ எந்த மாதிரி இருக்கு அவங்களுக்கு தொந்தரவு எப்பப்பெல்லாம் இருக்கு, இந்த டைம் இது நார்மலா இல்லாட்டி அவங்களுக்கு அப்நார்மலா இல்ல இதுக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டியது இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் ஃபர்ஸ்ட் மெடிசன்ஸ் கொடுக்கவே ஆரம்பிப்போம். தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஹைஜீன் இதுக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இது டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு மைல்டான சோப் வச்சு வாஷ் பண்ணணும். அடிக்கடி ரொம்ப இருக்கு வாடை இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா நிறைய வாஷ் பண்ணணும். அந்த இடத்த அடிக்கடி ஒவ்வொரு தடவையும் யூரின் போகும்போதும் அந்த இடத்துல வாஷ் பண்ணணும். மென்சஸ் ஆகும்போது அடிக்கடி கரெக்டா பேடை சேஞ்ச் பண்ணிடணும் அந்த கரெக்டான டைம்க்கு. நிறைய இப்ப வெஜைனல் வாஷ் எல்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் ரொம்ப அந்த மாதிரி ஜெல்ஸ் இதெல்லாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்மெல் உள்ள சோப்பு, இந்த மாதிரி ரொம்ப சென்டடா ரொம்ப கெமிக்கல் இருக்க சோப்பு இந்த மாதிரியும் நம்ம வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. டாம்பன்ஸ் சொல்லுவோம், அதாவது உள்ளேயே வச்சுக்கிற மாதிரி இந்த வெஜைனல் அந்த ப்ளீட் எல்லாம் அப்சர்வ் பண்ற மாதிரி அது எதுவும் உள்ள நமக்கு இதாயிடுச்சு, வெளியே நம்ம அதை ரிமூவ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சில பேருக்கு ஆச்சு அப்படின்னாலும் அது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளப்படுறது இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணணும் யூஸ் பண்றத. ரொம்ப கண்டினியூஸா ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க, ஸ்டீராய்டு மாத்திரை யூஸ் பண்றாங்க அப்படின்னாலும் சில பேருக்கு அந்த இடத்துல
நார்மலான வெஜைனால இருக்கக்கூடிய நல்ல கிருமிகளும் இல்லாம போயிடும், சில பாக்டீரியாலாம் இல்லாம போடுறதுனால உங்களுக்கு வேற ஏதாவது வந்து ஸ்ட்ராங்கான இன்ஃபெக்ஷன், கேண்டிட் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இல்லாட்டி வைரல் இன்ஃபெக்ஷனோ வர்றதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதிகப்படியான டேப்லெட்ஸ் நம்ம யூஸ் பண்றதுனாலயும் சில நேரம் வந்து இந்த வெள்ளப்படுறது வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஹோமியோபதியில இதுல ரொம்ப நல்லா வந்து தீர்வு இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி வர்றவங்க ரொம்ப சீக்கிரமா இதுல வந்து ரிவர்ஸ் ஆறாங்க. ரொம்ப மாசமா இந்த ப்ராப்ளம் இருக்கவங்க, முதுகு வலியோட வர்றவங்க, நிறைய வந்து அடிவயிறோட வலிச்சு வர்றவங்க, யுட்ரஸ்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கவங்க, அதோட சேர்த்து இந்த வெள்ளப்படுற ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம ஹோமியோபதி டேப்லெட்ஸ் வந்து தொடர்ச்சியா எடுக்கும் போது உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா ஒரு 1 மந்த்லயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.